ஒரு கடாயில் 7-8 வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து அதை செவக்க வறுத்தாச்சு. அதோட அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2-3 வெத்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டோம். நல்லா வாசனை வரும். வந்த உடனே எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆற வச்சிட்டோம். இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய், நெய் கூட சேர்த்துக்கலாம். அதோட வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரிப்பருப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், நான் போடலை. இதோட ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்க்குறவங்க வெள்ளைப்பூடு கூட சேர்த்து பொடி பண்ணும்போது வதக்கி சேர்த்துக்கலாம். இதோட 2 வெத்தலையும் கருவேப்பிலையும் அதோட கிள்ளி சேர்த்துருக்கோம். இந்த பொடிக்கு தகுந்த அளவு உப்பும் நம்ம வதக்கி இருக்க வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டோம். நல்லா கரகரன்னு பொடி பண்ணிட்டோம். 1 கப் அளவுக்கு சாதம், அதாவது அந்த பொடியோட காரத்தன்மைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க பொடி பண்ணும் பொழுது 1-1.5 மிளகாய் வத்தல் கூட சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலை சாதம் ரெடி.